ஆட்டு நுரையீரல் பார்த்துக்கோங்க எப்படி செய்கிறதுன்னு. நுரையீரல் பெருஞ்சீரகம் போட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கியாச்சு. பார்த்துக்கோங்க. இப்போ நுரையீரலை போடுறோம். சின்னதாக தான் இருக்கும், அவங்க தண்ணிக்குள்ளே முக்கி வச்சுருக்கனால பெருசாக இருக்கும். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு, கறி மசால் கொஞ்சோண்டு, உரப்பு கம்மியாக தான் சேர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு இதை கிண்டுங்க. அதுவே தண்ணி விட்டு வரும். அவ்வளோதான், இதுக்கு எல்லாமே போட்டுட்டோம் நம்ம. கொத்தமல்லி போட்டு தண்ணி விடுங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, இந்த மூங்குற அளவுக்கு. உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சாறு இறங்கணும். இதுக்காண்டி 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம். சுருங்கிருக்கா? தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் வெங்காயம் போட்டு அரைச்சது கொஞ்சோண்டு, ஒரு 5 நிமிஷம் தேங்காய் வாடை போக மூடி வச்சுருங்க. நல்லா வெந்திருக்குப்பா. இப்போ மூடி போட்டு 2 விசில். இப்போ குக்கரை போட்டு மூடி பார்த்துக்கோங்க. 2 விசில், 2 விசிலோ 3 விசிலோ நம்ம வச்சுக்கணும். வரட்டும். நுரையீரல் ரெடி. ஆட்டு நுரையீரல் பார்த்துக்கோங்கப்பா, இப்படிதான் வரும். வெங்காயத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்படி நல்லா மசிச்சு விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை நல்லா பாருங்கள். போதும், இதுக்கு மேலே எண்ணெய் விட்டோம்னா திகட்டும். நம்ம வீட்டுக்குங்கல நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. பார்த்துக்கோங்க, நல்லா வெந்துருச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நல்லா இருக்கா?